கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்ள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ. ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்ள நம்மளுக்கு கொஞ்சம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளைலாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டா சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்ப செஞ்சாலும் தப்பு தான் மேடம். சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். பாருங்க, எங்க குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம். நீங்கல்ல, வேற எவன் வந்தாலும் சிவராண்டி வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. கறிக்குளம் வாசம் மூக்க தொலைக்குதப்பா. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டியிருப்பாங்களா? ஏய், இதெல்லாம் பெரிய இடம் மாப்ள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். சிவனாண்டி அந்த மாதிரி ஆளு. சன்லைட் இருக்குப்பா, பிளாக் ஆயிரும். யாவப்படுத்தின இருப்பா, நான் போறேன். போ. சாப்பாட்டு கலையிறதுல மட்டும் நீ அடிச்சுக்கவே முடியல மாப்ள. கண்ணு வைக்காத மாப்ள. ஐயா, உங்க வீட்டு கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுங்கிறது எங்க நோக்கம் இல்ல. உங்க பொண்ணு மைனருங்க. எங்க பொண்ணு மைனரா மேஜரான்னு எங்களுக்கு தெரியும். கவர்மெண்ட் 1008 சட்டத்தை போடு. எல்லாத்துக்கும் எங்களால தலையாட்டிட்டு இருக்க முடியாது. நாளைக்கு என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒன்று நடந்து என் கௌரவம் போயிருச்சுன்னா உங்க கவர்மெண்ட்டை வந்து என் கௌரவத்தை திருப்பி கொடுக்க. பொண்ணை பெற்றவங்களுக்கு தெரியுமா எப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு? ஐயா, கம்ப்ளைண்ட் வரலனா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன்யா. இன்னைக்கு அவன் போனை கையில வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்ல. எங்கேயாவது எதையாவது போனை போட்டு எதையாவது சொல்லி விட்டுறான். ஐயா, இன்னைக்கு நான் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலனா அடுத்த 5வது நிமிஷம் கமிஷனர் ஆபீஸ்க்கு என்ன பத்தி கம்ப்ளைண்ட் போகும். என்ன அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடுன. பாசி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர், குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏப்பா ஏய், அவன் என்ன கவலையில இருக்கியா? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்க என்னடானா? தான் நாங்களும் சொல்றோம், இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சீக்கிரம் சோத்த போட்டுனா சட்டுப்பட்டுன்னு சாப்பிட்டு கிளம்புவோம்ல. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை. இந்த கறியை பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா. கோ. சரியான சோத்து சட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். நீங்களே இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்கன்னா காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் நமக்குள்ள முடிஞ்சு போயிடும். இதுவே கமிஷனர்ட்டையும் கலெக்டர்ட்டையும் விஷயம் போயிடுச்சுன்னா எங்க கண்ட்ரோல் மீறி போயிடும். அப்புறம் உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கும். அது டிவி, பேப்பரு, கீப்பரு, லோக்கல் சேனல் வரைக்கும் உங்க பேர் கெட்டு போயிடுயா. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர. அப்படி போ. அப்படி ஆளுகளை பாரு, ஒரு டீசென்ட் வேணா. நல்ல ஆடு குறும்பாடுன்னு நினைக்கிறேன். கோயில 2 எலும்பு அப்படி கொண்டு போயிட வேண்டியது. நீ வாயா, இந்த கறி குழம்ப நல்லா அந்த தொட்டியில ஊத்தணும். டேய், என்னங்கடா கறி குழம்பு மட்டும் சாம்பாரை ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏன்டா இந்த சாம்பார் இளவ சாப்பிட்றதுக்கு நான் ஏன்டா இங்க வரேன்? என் வீட்டுக்கா போறேன்டா. அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த. போற இடத்துல எல்லாம் பொரோட்டா எதிர்பார்க்கறது. மாப்பிள்ள, எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். சிவராணி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. இவன் ரொம்ப லேட்ரா. எவன்டா அவன் விசில் அடிச்சது? டேய், எவனா இருந்தாலும் எட்டி மிதிச்சிருவாமா. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினராக தான்டா இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம் மாப்பிள்ள. டெஃபினெட்லி. தேங்க்யூ.
ஐயா என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்த நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்கய்யா. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சாரிங்கய்யா, என்கிட்ட அதை மட்டும் கேட்காதீங்க. நானும் சொல்லக்கூடாது. இன்னைக்கு வேணா இந்த விஷயம் உங்களுக்கு தப்பா படலாம், நாளைக்கு இதுவே உங்களுக்கு நல்லதா தோணும். வரேங்கய்யா. இந்த இலையில நல்லா வெள்ளாட்டங்கரியா அள்ளி வச்சாங்க பாரு. வாய வலிக்குதுடா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊர் வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவணும்டா. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப ஒரு கோடி நீ பார்த்த. ஆமாப்ப ஒரு கோடிப்ப. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் வகுத்தரிச்சப்ப ஒரு கோடி. போய் சாம்பார் சோறு தின்னு போ. செலவழிச்சு சாம்பார் சோறு செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. பாத்தீங்களா முதலாளி எப்படி குத்தி காட்டி பேசிட்டு போறாங்கன்னு? எனக்கு என்னமோ இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. கண்டிப்பா அவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க. டேய் நீ சும்மா இருடா. இவனுங்க கிடக்குறானுங்க சுண்டக்கா பசங்க. திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேன்னு கேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பானுங்க. போயும் இவனுங்களாவது போலீஸ் ஸ்டேஷன் போறதாவது வேலையை பாடுறா. எனக்கு கூழ்மாய் மேலதான் டவுட்டு. காலையில என்னைய பார்த்ததுமே நான் யாருன்னு பல பேருக்கு காட்ட வேண்டியிருக்குன்னு சாட வச்சுட்டு போனாப்பா. அஞ்சு பாரு. ரொம்ப நன்றி மேடம். எவன்னு தெரியட்டு மாப்பிள்ள அன்னைக்கு இருக்கு அவனுக்கு கத்தியா கடப்பாரியான்னு. நல்ல வேலை, இனிமே இந்த ட்ரெஸ் போட முடியாதுன்னு நினைச்சேன். தப்பிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டி. உன் சந்தோஷத்துக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? போஸ்ட் பாண்டி தான். என்ன சார் நடக்குது இந்த நாட்டுல? அதிகாரிகள்லாம் இருக்கீங்களா இல்லையா? அன்னைக்கு கல்யாண பேனரை பார்த்து போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் என்ன போகும்போது வரும்போது பார்த்து சிரிச்சிட்டு போற? சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீ தானே தெரிஞ்சிச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லாம்னு தான் பார்த்துக்கிட்டே. ஹலோ, இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லி தெரியாத? ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, 1 நிமிட்டியா? கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பார்க்க வைக்க தானே. ஹவு லெட்டர்ஸ். இப்படி எல்லாம் கீழே கிடந்த பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காதுல்ல? then how to do the chemistry, the Pythagoras theorem? greeting card வாங்கி சாக்லேட் வச்சு கொடுக்குறேன். greeting card சாக்லேட்டா? காஸ்ட்லியா இருக்கும் போலயே. நீ ஒருத்தன் தானே டீ வாங்கி கொடுத்தா பேசாம நிக்கிற. ஐ லைக் திஸ் அப்ரோச். அதுக்காக தானே மாப்பிள்ள வந்தது. கூப்பிடாமலே வந்து நிக்கிற. எப்படியும் நீ கூப்பிட தான் போற, அதான் நானே வந்துட்டேன். சரி, டீச்சர்ட்ட கொடுத்தியா? கொடுத்துட்டேன். அவங்களும் பதில் கொண்டு கொடுத்தாங்க. சரி, மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்றாங்களா என்ன? கல்யாணம் எனக்கு இல்ல, கல்யாணி டீச்சர். ஓகே. என்ன தலைவரே, டீச்சர் நட்ட கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய், விடிய காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போறவனோ பொண்ணு கலட்டி விட்டவனோ ஃபீல் பண்றவனோ நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலைக்கு? எஸ், நமக்கு அதுதான்ப்பா முக்கியம். டேய், இந்த புள்ளைய வாழ்த்தி ஒரு பேனர் அடிச்சு விட்டுறா. நம்ம போட்டா கொஞ்சம் பெருசா போறோம். இங்கிலீஷ் டீச்சருங்கிறதுனால நமக்கு ஷேக்ஸ்பியர் கேட்ட போட்டு விட்டுறா. வாங்க சார். உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. உட்காருங்கப்பா. என்னப்பா சிவனாண்டி, என்ன ஆச்சு? இருந்ததாப்ல இடுப்பு பிடிக்கிற? இடுப்பு எலும்பு முடிஞ்சிட போது முதலாளி. இருங்க, எலும்பு டாக்டரை போய் கூட்டு வந்துடுறேன். டேய் இவன் எவன்டா? சிவனாண்டி உடம்புல இருக்கிற எலும்பா? டிஎம்டி ராடு முறுக்கு கம்பிடா. அது எந்த காலத்துல உடைஞ்சி? இவன் ஒரு கேன பயலா இருக்கு. விடுங்க, நீ பேசு. இது பாருங்கப்பா, இந்த வருஷம் கோயில் திருவிழாக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் யாராச்சும் ஏதாச்சும் கருத்து வச்சிருந்தா இப்பவே சொல்லி தொலைச்சிருங்க. அப்புறம் எல்லாம் முடிவெடுத்ததுக்கு அப்புறம்
இது சொட்டை அது நொட்டைன்னு வந்து தண்ணி போட்டு தகராறு பண்ணப்படாது. நாங்கள் என்னத்தை சொல்ல போகிறோம் ஜெமராண்டி? இந்த ஊரில் கூடுதலோ குறைச்சலோ நல்லதோ கெட்டதோ நீ தானப்பா அனுசரித்து இழுத்துட்டு போகிற. அதனால் நீ ஒரு என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சமம் தானப்பா. சரி, வழக்கம் போல தான். வீட்டுக்கு 500 ரூபா வரி போடுறோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வான வேடிக்கை, சனிக்கிழமை தீச்சட்டி முளைப்பாரி அம்மன் ஊர்வலம், அன்னைக்கு ராத்திரி வள்ளி திருமணம் நாடகம். சூப்பர்ப்பா, இதாப்பா கரெக்ட். ஏய் வேற என்னப்பா, கோயில் பச்சி முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு கிளம்புங்க. போ போ கிளம்பு கிளம்பு. போங்க. நீங்களா பேசி முடிச்சுட்டா எப்படி? உட்காருங்க உட்காருங்க. என்னப்பா மறுபடியும் முதல்ல இருந்தா? ஆமா, அவங்களால கூப்பிட வேண்டாமா? நாரப்பா கூப்பிடணும் நீ? அதான்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம். கூப்பிட்டாதான் கூட்டத்துல கலந்துக்குவேன்னு டீசெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு. நடந்துருமா இல்ல நடக்கதான் விட்டுருவாங்களா? ஆமா போய் சந்தோஷமா இருக்கிற இடத்துல சாணி கொண்டு வருது மாதிரி ஆகி போயிரு. அவங்களும் கூப்பிட்டு பேசுங்கப்பா. இல்லை வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வாங்கடா. சர்க்கஸ்னா சிங்கம் இருக்கணும், சபைனா எங்க சங்கம் இருக்கணும். சொல்லுங்கப்பா, எதுவும் பிரச்சனையா? பஞ்சாயத்துல தீர்ப்பு எதுவும் சொல்லணுமா? டேய் முதல்ல கண்ணாடியை கலட்டுங்கடா, தாங்க முடியலடா. டெல்மி பேசுனதெல்லாம் கேட்டீங்கல்ல, எல்லாம் சரிதானே? என்ன சரிதானே? வீட்டுக்கு 500 ரூபா வசூல் பண்ணி அதுல 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு 200 ரூபாய் ஆட்டையை போடலான்னு பாக்குறீங்க. அதுதானே அந்த கூட்டம். அதாயா அதான் நாங்களும் கேட்கிறோம். தலையா ஏன்டா பிரச்சனை பண்றீங்க? அவன் பொய்யா சொல்லிட்டான். 15 வருஷமா இதை பண்றீங்க. நீ வேற சுமாரப்பா, ஏற்கனவே சாணியை கொண்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க, வேற ஆள் எரிய போறாங்க. நிறுத்துங்கடா. இங்க பாருங்கய்யா, நாங்கள் ஒரு காலத்துல மாப்பிள்ளை மாதிரி தவிக்கிட்டு தெரிஞ்சவங்கடா. லேட்டா தான் புரிஞ்சது அதெல்லாம் முட்டாள்தனம்னு. அண்ணா முடிவு என்ன வேணும் கேளுங்க. முடிவா என்ன சொல்றது? நம்ம ஊரோட ஒரு சின்னால பட்டிக்காரங்க அவங்க ஆடலும் பாடல் நிகழ்ச்சி நடத்தல. ஏன் இந்த பூச்சிப்பட்டிக்காரங்க நடத்தின ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை பத்தி இந்த ஊரே ஒரு வாரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? ஒரு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி பாக்குறதுக்கு ஊர் ஊரா தெருவாயா போறது. இந்த வாட்டி ஆடலும் பாடல் நிகழ்ச்சியை தடை பண்ணீங்கன்னா எனக்கு இந்த நாட்டை விட்டு போற தர வழி இல்லையா? பின்ன என்னடா, இந்த ஊர் பேர்ல சிலுக்க வச்சுக்கிட்டு ஒரு கிளிகிழிப்புலன்னா எப்படி? இது எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு இன்சல்ட்டியா? நாங்க திண்டுக்கல் ரீட்டா வீட்டுக்கு கூட்டு போறதுக்காக கேட்டோம். உங்களுக்காக தானேயா? இதோ இந்த கிழவனுக்காக, இதோ இந்த சின்ன பையனுக்காக, வருங்கால இளைஞர்களுக்காகயா? ஏண்டா லேட்டு? சரி குடி மாப்பிள்ள, நம்மளுக்கு கொஞ்சம். நீங்க திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணும், போட்டே ஆகணும். சரின்னு சொல்லுங்கப்பா. திண்டுக்கல் ரீட்டாவை பார்த்து ரொம்ப நாளாச்சு. சின்ன பிள்ளையா தெரிஞ்ச இப்ப சேலையில குங்குமம் இருக்காளே. தப்பு பண்ணிட்டேன் மாப்பிள்ள, தப்பு பண்ணிட்டேன்டா. என்னத்தை தப்பு பண்ணிட்டேன்? பாவண்டா அந்த பிள்ளை லதா பாண்டி.
இந்நேரம் புள்ள குட்டியோட திருவிழாக்கு வந்திருப்பான். நாம தாண்டா தேவையில்லாம வாழ்க்கையில பூந்து அவ கல்யாணத்தை நிறுத்தி இப்ப அவ என்னைய லவ் பண்ணி என்னையவே கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட போறா. So sad. இது எப்படா நடந்துச்சு? அவளை சேலையில பார்த்ததுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நானும் முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. போட காமெடியனுக்கு தெரியுமா காதலோட அருமை? வில்லனுக்கு தெரிய முடியே. நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் ரீட்டாவின் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை பாஸ் ஆக வேண்டிய வயசுல பாஸ். திண்டுக்கல் ரீட்டா வந்துருச்சா? ஏன்டா இவனுக்கு ஆம்புலன்ஸ் வந்துருச்சாடா? பாஸ் ரீட்டா வந்தா மட்டும் உனக்கு என்னையா வந்துட போகுது? அந்த கட்டையை பார்த்தா தான் இந்த கட்டை வேகும். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கி ஊத்துனா இந்த கட்டை எப்படி வேகும்னு பாக்குறியா? போய் லோ ஆங்கில உட்காந்து பாரு. போசே ரொம்ப நேரமா நிக்கிறேப்பா. பேசாம போறியா பொண்டாட்டிட்ட சொல்லிவிடுவா. போசே ப்ளீஸ் போசே போய் புள்ள குட்டியை படிக்க வையா போய். அடச்சே ஐயோ ஹலோ, மூட வேண்டியது நாங்க. அந்த பழக்கம் தான் உங்களுக்கு இல்லையே. ஏங்க சீக்கிரம் ரெடி ஆயிவாங்க, வெளியெல்லாம் கத்துறாங்க. கொஞ்சம் விட்டா அவங்க இருக்க வரைக்கும் கூரையை பிடிச்சிட்டு உள்ள வந்துருவாங்க போல. நீயும் ஜிகு ஜிகுன்னு தான் இருக்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போடுவோமா? போங்க, எனக்கு ஒரே வெக்கமா வருது. ரத்தம் இல்லையா? வரும், நீங்க மட்டும் பாருங்கடா, மத்தவங்க பாப்பாங்க. ஹலோ செக் 1 2 3. ஒர்க் ஆகல, ஆனா நல்லா வேலை செய்யுது. அப்படியே பேஸ் வையா, அப்படியே ஏத்து கோவம் வருதியா? அப்படியே கம்மி பண்ணியா கம்மி பண்ணு. அவன் கிடைக்கிறேன். முதல்ல டீயை குடியா. என்னையா டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? டீயை குடிச்சினா கொளுத்தி புடியான் பாத்துக்க. வேலை நேரத்துல டீ. இந்த ஸ்டீரியோ 3D RO 3D DTH என்ன அளவு இருக்குமே அதெல்லாம் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு. என்னத்த கிழிச்சு வாங்க, ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஹலோ கையடா, அவனுக்கு டிடிஎச் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நான் பாத்துக்கிறேன் மாப்ள. நீ பண்றியா? சூப்பர்ரா. இப்ப பாரு. ஹலோ செக் அப்படியே கீழே கம்மி பண்ணியாச்சு மாப்ள. அப்படியே கொஞ்சம் அப்படியே பண்ணு. ஹலோ சூப்பரா மாப்ள. கத்துக்க அவன்கிட்ட இருந்து. 10 வருஷமா பழைய மைக் செட்டை வச்சுக்கிட்டு மூஞ்சி எப்ப பார்த்தாலும் உருன்னு வச்சுக்கிட்டு ஆளப்பாரு. உட்காருங்கண்ணே. டேய் இப்பதான்டா சட்டையை மாத்தின. கண்டுக்காத. மண்டையில எதுவும் அடிச்சிட்டாங்களா? காலையில கூட சட்டை இல்லாம தான் தெரியுவான்னு நினைக்கிறேன். ஹலோ டோங்கிரிகோஸ், இது அப்படியே படிச்சு மேடையில் நம்மள பில்டப் பண்ண. மேடையில தானே இருந்த, நீயே படிச்சுக்க வேண்டியதானே. பாத்தியா, இதுக்கு உள்ளூர் மைக்கு செட்டுக்காரன் வைக்க கூடாதுன்றது. மாப்பிள்ள கூட உன்னை எப்படி நான் பில்டப் பண்றேன்னு பாரு. அமைதி. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக இந்த சுத்து வட்டாரத்தின் இமயம், நம் சிலுக்கு மாறுபட்டின் சிகரம், வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் பேசிருங்க. காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே, வீட்டுல படிக்கிறேன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கும் சிறுசுங்களே, எப்ப வேணாலும் போயிரும் போல இருக்கும் பெருசுங்களே, இளைஞர்களை கவர்வதற்கென்றே கலர் பவுடர் பூசிக்கொண்டு வந்திருக்கும் இளைஞர்களே, இன்னும் இதுக்கும் கை தட்டுறாங்க, மற்றும் மீசைக்காரர்களே.